வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் எண்கள் டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான ஹிண்ட்ஸ் பார்த்துடலாம். அதாவது மீள்பார்வைன்னு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் எது எது இம்பார்ட்டன்ஸோ அதை பார்த்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா சம்முக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பெரிய எண்களை படிக்கவும் எழுதவும் காற்புள்ளி பயன்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கமா போட்டு ரைட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் காற்புள்ளியின் பயன்பாடு வேறுபடுகிறது. நமக்கு கமா பார்த்திங்கன்னா இந்திய முறையில் பன்னாட்டு முறை 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடில் பார்த்திங்கன்னா கமா போடுறதுல டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இதை பாருங்கள், எடுத்துக்காட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இதை பாருங்கள். இந்திய முறையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்பர் பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். இந்த 10 லட்சம்ங்கிறத பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கிறோம், எப்படி கமா போடுறோம்? ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு, அதாவது வலதுபுறத்துலேருந்து இடதுபுறத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் கமா போட்டு அடுத்து 2 நம்பர்ஸாக கமா பிரிப்போம். அதே பன்னாட்டு முறையில் பார்த்திங்கன்னா இதே நம்பர் தான் பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 கமா பிரிப்போம். 3 நம்பர்ஸாக கமா பிரிப்போம். இது பன்னாட்டு முறை. அதே இந்திய முறையில் இது எப்படி சொல்லுவோம்? இது 10 லட்சம்னு சொல்லுவோம். அதே பன்னாட்டு முறையில் பாருங்கள், இது 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். இதை 1 மில்லியன்னு சொல்லுவோம் பன்னாட்டு முறையில். இந்திய முறையில் 10 லட்சம்ங்கிறத பன்னாட்டு முறையில் 1 மில்லியன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 எண்களை ஒப்பிடும்போது அதிக இலக்கங்களை கொண்ட எண் பெரிய எண்ணாகும். அதாவது பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணுறோம். இதில் எது அதிக இலக்கங்களை கொண்டிருக்கோ அதுதான் பார்த்திங்கன்னா பெரிய எண். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 356 இருக்குது, 97 இருக்குது. இந்த 356ங்கிறது 3 இலக்க எண், 97ங்கிறது 2 இலக்க எண். ஸோ பார்த்திங்கன்னா எது பெருசு? 3 இலக்க எண் தான் பெருசு, 356 தான் பெருசு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 எண்களை ஒப்பிடும்போது சம எண்ணிக்கையில் இலக்கங்களை பெற்றிருந்தால் இடப்புறம் பெரிய இலக்கத்தை கொண்ட எண் பெரிய எண்ணாகும். அதாவது பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் 3 டிஜிட் நம்பர், இதுவும் 3 டிஜிட் நம்பர். ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3 டிஜிட் நம்பராக இருக்குது. அப்போ இதை எப்படி கம்பேர் பண்ணும்போது, அதாவது இதுவும் 3 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பராக இருக்கும்போது எப்படி பெரிய எண் கண்டுபிடிக்கிறதுனா, இடப்புறம் இருந்து பார்த்திங்கன்னா நம்பரை பார்த்திங்கன்னா இடப்புறத்துலேருந்து கால்குலேட் பண்ணும்போது எது பெரிய எண்ணோ அதுதான் பெரிய எண். இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 3 இருக்குது, இங்கேயே 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 357 தான் பெரிய நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எண்கணித கணக்கீடுகளை சரியாக செய்ய பிட்மாஸ் பயன்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா இதை ஒரு சில சம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சம்ஸை சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரே சம்லேயே பார்த்திங்கன்னா மல்டிபிள், டிவிஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் எல்லாமே வரும், பார்த்திங்கன்னா கலந்து வரும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா இந்த பிட்மாஸ் லாபம் வச்சு தான் சால்வ் பண்ணணும். பீனா ப்ராக்கெட், ஐனா இண்டிசஸ். இந்த ஐயை பற்றி நம்ம இப்போ 6th பார்க்க மாட்டோம், நெக்ஸ்ட்டு பெரிய கிளாஸ் போகும்போது பார்க்கலாம். டினா டிவிஷன், அடுத்து எம் மல்டிபிள், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுவோம். அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் பெரிய எண்கள் தேவைப்படுகின்றன. பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் பார்த்திங்கன்னா பெரிய எண்கள்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு பேங்க்குக்கு போகிறோம், இப்போ 10,000, 20,000 இப்போ அமௌண்ட் பார்த்திங்கன்னா பேங்க்கில் போடணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரிய எண்கள் நமக்கு எண்களை கால்குலேட் பண்ண தெரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண்ணின் மதிப்பினை தோராயமாக குறிப்பதை உத்தேச மதிப்பு என்கிறோம். இப்போ ஏதாவது பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே 1.6 இருக்குது. இப்போ இந்த 1.6ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான மதிப்பு. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா உத்தேச மதிப்புன்னு சொல்லலாம். அதே இதை அடுத்து பாருங்கள், எண்ணை முழுமையாக்குவதால் அதன் மதிப்பினை எளிதாகவும் தேவைக்கேற்பவும் கணக்கிட முடியும். அதே இந்த 1.6ஐ முழு நம்பருக்கு மாத்திரம்னா அதை எப்படி ஈஸியாகவும் நம்மளோட தேவைக்கேற்பவும் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த 1.6ஐ எப்படி முழு நம்பருக்கு மாற்றலாம்? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே போச்சுனாவே இந்த முன்னாடி ஒரு நம்பர் ஆட் ஆகும். அப்போ இது என்னது, 1ங்கிறது பார்த்திங்கன்னா 2ன்னு ஆயிரும். ஸோ இப்போ இந்த 2ங்கிற நம்பரை பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைக்கேற்ப கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயல் எண்களின் தொகுப்போடு 0ஐ சேர்க்கும்போது முழு எண்கள் கிடைக்கின்றன. இயல் எண்கள்ங்கிறது நேச்சுரல் நம்பர், அதோட ஃபஸ்ட் லெட்டர் என். முழு எண்கள்ங்கிறது ஹோல் நம்பர், அதோட ஃபஸ்ட் நம்பர், அதோட ஃபஸ்ட் லெட்டர் W.
இப்போ பாருங்கள், அப்போ இயல் எண்களின் தொகுப்போடு இப்போ இயல் எண்கள்ங்கிறது 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும். அதிலிருந்து முழு எண்களை சேர்க்கும் போது, அதாவது பூஜ்ஜியத்தை சேர்க்கும் போது, இப்போ ஒன்றுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இயல் எண்கள் 1 2 3 இப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும். அதுக்கு முன்னாடி பூஜ்ஜியத்தை சேர்க்கும் போது அது முழு எண் ஆகுது. முழு எண்கள் தான் டபிள்யூ வேர்ல்ட் நம்பர்ஸ். அப்போ 0 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முழு எண்களில் மிகச்சிறிய எண் 0 ஆகும். இதுதான் அதாவது முழு எண்கள். இதில் மிகச்சிறிய எண் என்னது? 0. நெக்ஸ்ட் பாருங்கள், 0 மற்றும் 1 முறையே முழு எண்களின் கூட்டல் சமணி மற்றும் பெருக்கல் சமணி ஆகும். அதாவது 0 1 தான் முழு எண்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட கூட்டல் சமணி மற்றும் பெருக்கல் சமணி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 0வோட 1 கூட்டுறோம், அப்போ என்னது? அதே ஆன்சர் தான், அந்த 1 தான் வரும். இந்த 0வோட 5 கூட்டுறோம், அப்போ என்னது ஆன்சர் வரும்? அந்த 5 தான் வரும். இப்போ அதிலே பாருங்கள், 0வோட 1 மல்டிபிள் பண்ணால் 0வோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் என்ன தான்? 0 தான். இப்போ 0வோட 1 மல்டிபிள் பெருக்கிறோம், ஆன்சர் 0. 0வோட 5 பெருக்கிறோம், ஆன்சர் 0. நெக்ஸ்ட், முழு எண்களை எவ்வரிசையிலும் கூட்டவும் அல்லது பெருக்கவும் முடியும். எனவே இது பரிமாற்று பண்புடையது. அதாவது பார்த்தீங்கன்னா முழு எண்களை எந்த வரிசையிலும் கூட்டலாம் அல்லது பெருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 5ஓட 3 ஆட் பண்ணாலும் 8 தான். அதே ரிவர்ஸில் போடுங்க, 3ஓட 5 ஆட் பண்ணாலும் என்னது? 8 தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது என்னது? பரிமாற்று பண்புடையது கூட்டல். அதே மாதிரி தான் பெருக்கலும் பரிமாற்று பண்புடையதான். இப்போ 5ஓட 3 மல்டிபிள் பண்ணாலும் 15 தான். அதே ரிவர்ஸில் 3ஓட 5 மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 15 தான். ஸோ எப்படி வரிசையை சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 15 தான் வரும். ஸோ அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மாறாது. நெக்ஸ்ட்டு, முழு எண்களை பூஜ்ஜியத்தால் வகுப்பது வரையறுக்கப்படவில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 0வால் டிவைட் பண்ணுறோம், அதுக்கு என்னது? அதுக்கு மீனிங்கே இல்லை, இன்டெஃபினிட்டிவ், வரையறுக்கப்படாதது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.